லிட்டில் இந்தியா பொங்கல் பண்டிகைக்கு தயாராகிவிட்டது. இவ்வாண்டின் பொங்கல் ஒளியூட்டு நாளை மறுநாள் வெள்ளிக்கிழமை நடைபெறும். இம்முறை கொண்டாட்டங்களில் சமூகத்தின் பங்கும் இளைஞர்களின் பங்கும் இன்னும் பெரிய அளவில் இருக்கும். லிஷா எனும் லிட்டில் இந்தியா வர்த்தகர்கள் மரபுடைமை சங்கம் இன்று நடத்திய செய்தியாளர் கூட்டத்தில் அந்த விவரங்கள் வெளியிடப்பட்டன. லிட்டில் இந்தியாவிற்கு வரும் அனைவரிடத்திலும் பொங்கல் பண்டிகை உணர்வை கொண்டு சேர்க்க வேண்டும். அதனை மையமாக வைத்து 10 நாள்களில் 14 நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதில் முக்கியமாக கூட்டு பொங்கல், சிங்கப்பூருடைய 60வது ஆண்டு 60 குழுக்கள் பொங்கல் வைப்பாங்க. உங்களுக்கு டூரிஸ்ட் வருவாங்க, உள்ளூர்கள் வாசி வருவாங்க, இந்தியர் அல்லாதவர்களும் வருவாங்க. ஒரு மல்டி ரேஷியல் ஹார்மனி மாதிரி இருக்கும் இது பார்க்குறதுக்கு. அப்புறம் இன்னொரு நிகழ்வு இருக்குது, அதாவது பொங்கல் டிஸ்ட்ரிபியூஷன். 3 கோயில்கள் அவங்ககிட்ட பொங்கல் 14, 15, 16 இந்த 3 நாட்களும் பொதுமக்களுக்கு நாங்கள் விநியோகம் செய்வோம். ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள பள்ளி மாணவர்கள் கிளைவ் ஸ்ட்ரீட்டிற்கு செல்வதுண்டு. இவ்வாண்டு அவர்களை கொண்டாட்டத்தில் ஈடுபடுத்தும் பொறுப்பு இளைஞர்களிடம் கொடுக்கப்பட்டுள்ளது. முதல் முறையா 5 பல்கலைக்கழகத்திலிருந்து மாணவர்கள் சேர்ந்து பள்ளி மாணவர்களுக்கு பொங்கலை பற்றியும் அந்த பண்பாட்டை சார்ந்தும் சொல்லிக் கொடுக்கும் வகையில் நடவடிக்கைகளை வழிநடத்தவிருக்கிறோம். உதாரணத்திற்கு பொங்கலை பற்றின ட்ரிவியா கொஸ்டின்ஸ், உரியடி, கரகாட்டம் அனைத்தை பற்றியும் தமிழ் மாணவர்கள் மட்டும் இல்லாமல் மற்ற இன மாணவர்களுக்கு நாங்கள் கற்றுத்தர போகிறோம். எங்களை போன்ற இளைஞர்களுக்கும் இது நம்ம சமூகத்தில் ஈடுபடுற ஒரு வாய்ப்பு கொடுக்குது. அதில் எங்கள் எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம் இருக்குது. இவ்வாண்டு லீஷா அதன் 25ஆம் ஆண்டு நிறைவை அனுசரிக்கிறது. இதுபோன்ற இளைஞர்களின் பங்களிப்பை ஊக்குவித்து அதிகரிக்க இன்று லீஷா இளைஞர் பிரிவும் அறிமுகம் கண்டது. பல வருஷமா நம்ம எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கோம். இந்த இளைஞர்கள் சில லிட்டில் இந்தியா வர்றது ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வருது. அடுத்த தலைமுறை தலைவர்கள், பிஸ்னஸ்மேன், என்டர்பிரினர்ஸ் இவங்ககிட்டே தானே வந்தாகணும். அதனால தான் இது முக்கியமான ஒரு அங்கமாக கருதி லீஷா இளைய பிரிவு ஒன்று உருவாக்கி இருக்கோம். பொங்கல் மட்டுமல்ல, ஒவ்வொரு ஆண்டும் லீஷா பற்பல சமூக நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்கிறது. அவற்றை பற்றி உடனுக்குடன் தகவல் பெற 25ஆம் ஆண்டு கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக லீஷா செயலியும் அறிமுகமானது.